தமிழ்நாட்டில் கடந்த 2 மாதங்களில் சுமார் 10 இடங்களில் டாஸ்மாக் பணியாளர்கள் தாக்கப்பட்டுள்ளதாக பணியாளர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேனி பாலகிருஷ்ணபுரத்தில் மேற்பார்வையாளரை தாக்கிய கொள்ளையர்கள் சுமார் 2.25 லட்சம் ரூபாயை பறித்துச் சென்றனர். இதேபோல திருவாரூர் மாவட்ட மன்னார்குடியில் உள்ள டாஸ்மாக் கடைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் விற்பனையாளர்கள் மண்டையை உடைத்து கடையில் இருந்த பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். அதே நேரத்தில் திருப்பூர், அறந்தாங்கி அருகே பெருங்காடு, நாமக்கல், சேந்தமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் கொள்ளை முயற்சி நடைபெற்றது. திருவாரூர் அருகே மாவூர் கிராமத்தில் கடனுக்கு மது தராத விற்பனையாளரை தாக்கிய அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. டாஸ்மாக் பணியாளர்கள் மீது தாக்குதல் அதிகரித்து வருகிறது, தொடர்ச்சியாக அதிகரிக்கிறது. பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. மதுபான கடைகள் பாதுகாப்பு இல்லாத இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால காவல்துறையினுடைய தொடர் கண்காணிப்பு தேவைப்படுகிறது. டாஸ்மாக் கடைகளில் காவலாளியை நியமிப்பதோடு பண பாதுகாப்பு பெட்டகம் உள்ளிட்டவை அமைக்க டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏழை மாணவிகளின் வாழ்க்கையை மேம்படுத்த ஆனந்தம் விழுதுகள் என்ற அமைப்பை தொடங்கியுள்ளதாக ஆனந்தம் அறக்கட்டளை நிறுவனர் செல்வகுமார் தெரிவித்தார். கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வியை தொடர முடியாத ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்வியை வழங்கி வருகிறது ஆனந்தம் அறக்கட்டளை. இதுவரை 820 மாணவர்கள் ஆனந்தம் அறக்கட்டளையின் மூலம் படித்து மருத்துவர், பொறியாளர், வழக்கறிஞராகி இருக்கின்றனர். அதேபோல 450க்கும் மேற்பட்டோர் டிசிஎஸ், சிடிஎஸ், IBM, HCL, LNT போன்ற முன்னணி நிறுவனங்களிலும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஆனந்தம் அறக்கட்டளை அமைப்பின் முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி சென்னை எழும்பூர் எத்திராஜ் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அதன் நிறுவனர் செல்வகுமார், புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ஆனந்தம் விழுதுகள் அமைப்பின் மூலம் முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளுக்கு சென்று ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர்கல்வி ஆலோசனைகள் வழங்குவார்கள் என்றார். ஒவ்வொரு ஆனந்தம் அலுமினியும் தாங்க படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு, அரசு பள்ளிக்கு அங்க இருக்கிற மாணவர்களை வழிகாட்டுவதற்காக போதுமான கைடன்ஸ், அவங்களுக்கான கேரியர் கைடன்ஸ், 7.5% ஒதுக்கீட்டுல அவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, பள்ளிகளுக்கு தேவைப்படும் உதவிகளும் ஆனந்தம் அறக்கட்டளையின் மூலம் செயல்படுத்தப்படும் என்றும் செல்வகுமார் தெரிவித்தார்.